அந்த அகிலவளம் வரும் பருவத்தை தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கும் இந்த பாடல்ல வரக்கூடியத திருவள்ளுவ நாயனார் அவங்க குரல்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மயிர் நீர்ப்பான் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீர்ப்ப வானம் வரி. மயிர் நீர்ப்பான் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீர்ப்ப வானம் வரி. அதாவது அவர்கள் ஆசான் தான், அவர்களுடைய எண்ணம் பூராவும் அவர்கள் ஆசானாகவே அவங்களே இலக்காகி அவர்கள் தான் கெரி என்று மாண்டார் அப்படின்னு படிச்சோம். அப்போ அவர்கள் பல ஆண்டுகள் அவர்கள் கூடவே தொடர்ந்து அவங்க அகிலவளம் வரும்போது அந்த கடந்து வரும் காலத்துல சிவமலை, சென்னிமலை, அரசலூர், மலைப்பக்கம், அடிவாரம், குடிசை பகுதிகள் தாண்டி அங்க வரும்போது அவர்கள் முதல் நீச்சையிலிருந்து 12 ஆண்டுகள் ஆகிட்ட பிறகு நாயகம் அவர்களுக்கு பிடரிக்கண் திறந்து காரண தேக நீச்சை பெற்று ஜோதி திருமேனியை கைப்பற்றிய பின்னரே தங்களுடைய குருவிரானை தொடுவதற்கு முழு யோகியதை பெற்றார்கள். நேற்று இதோடதான் பார்த்தோம். இந்த இது நடந்த வருடம் பாத்தீங்கன்னா கிபி 1913. அப்போ இந்த தீட்சை வாங்கிட்டதுக்கு அப்புறம் அவர்கள் என்ன கைவரவு பெற்றார்கள் அப்படின்னா, அந்த சன்னதத்தின் உன்னதம் என்னவென்றால் தன் குரு, அதாவது குரு நினைத்ததை கூறும் முன்னரே விளங்கிக் கொள்ளும் அந்த பேரறிவாகார அந்த புலமையை அவர்கள் கைவரவாக ஆக்குறாங்க. அதாவது தங்கள் மடாலய சதாமுடி திடாபரணராகிய குரு திலகம் அவர்களின் எல்லாம் அறிந்த வல்லாள உள்ளத்திலே உதிக்கின்ற எண்ணத்தினை நாவிலெடுத்து வாய்கொண்டு கூறுவதற்கு முன்னரே நாவு கொண்டு வைத்ததற்கு இலக்காக நின்று செவியுற்று கேட்டவர்களைப் போலே அறிகின்ற அறிவானது முன்னின்று துளங்கும் சாந்தி மனத்தினை உடையவர்களாக ஆகிறார்கள். அந்த வலிமை அவர்கள் பெறுகிறார்கள். அந்த தீட்சை தான் அவர்களுக்கு அங்க கைவரியம் ஆகுது. அப்புறம் அவங்க அகிலவளம் வரும் போது ஒரு ஊர் பக்கம் வரும்போது அந்த இடத்துல என்னன்னா, ஒரு வீட்டுல இருந்து அந்த வள்ளலார் பாடல் கேக்குது அவங்களுக்கு. அதாவது ஊத்தமலை கப்பால் உள்ள நாளந்தா என்ற ஊரில் தங்கியிருந்த போது ஒரு சாவடியில் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அப்படின்னு அந்த திருவருட்பா அவங்க அந்த பாடலை கேட்கிறாங்க. அந்த பாடலை கேட்கவும் நமது தெய்வம் அவர்களுக்கு அந்த பாடல் மேல ஆசை அப்படியே போய் கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு பாவனை செய்யவும் அந்த குருபிரான் அவர்கள் பார்க்கிறாங்க. தணிக்கைமணி பிரான் அவர்கள் பாட்டைய அவங்க பார்க்கவும், அது யார் அந்த பாடல் உன்னுடைய அண்ணன் தான் பாடினது, வேணா நீ போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவிடுறாங்க. அப்ப அந்த பாடல் அவங்க போய் அங்க கேட்டு அந்த இதை அனுபவிக்கிறாங்க. அது உன் அண்ணன் பாடியது வேண்டுமா போய் கேட்டு கொள் என்று அவர்கள் திருவாய் மலர்ந்து அருவினார்கள். இதுல இருந்து நம்ம பாக்குறோம். அடுத்தபடியா காடு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அப்ப காடுகள் அனைத்துமே எதுல இருந்து வருகிறதுனா அந்த வித்துல இருந்துதான் முளை கண்டு வருகிறது. காடுகள் அனைத்தும் வித்து என்ற யோனியில் இருந்துதான் உண்டாக்கப்பெறுகிறது. அப்போ இந்த வித்தனுடைய லட்சணத்தை பற்றி வேற ஏதாச்சும் ஒரு உபநிடத்தில் வேதத்தில் பேசுனாக்க எந்த வேதத்திலையுமே அதை பத்தி பேசவே இல்லை. நம்ம தெய்வம் அவர்கள் மட்டும்தான் அந்த பெரிய அந்த விருட்சத்தினுடைய அந்த வித்துல எப்படி அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத படிப்படியாக ஒரு அணுவாக அதோட வளர்ச்சியை ஃபுல்லா அப்படியே அவங்களுக்கு நமக்கு அருள் இருக்கிறார்கள். அது நம்ம மான்மிய வாயிலா பார்ப்போம். அந்த வித்தினுடைய எப்படி இருக்கு அப்படிங்கிறத மான்மிய ஜீவ சிம்மாசன பருவத்துல தெய்வம் விரிச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓர் சிறிய வித்தினிடத்தே உள்ளடங்கி இருந்து வெளியே கிளம்பி உண்டாகியிருக்கும் விண்ணளாவிய பெரிய விருட்சத்தினது செலும் பணப்பு வளர்விற்காக சீதரத்தன் மங்கார பொருள் சேர்த்து சம்பாதனை திரளினை எடுத்து தமது ஆட்சிக்கு உட்பட்ட பலபலமா வாதுகளாக தனித்தனியே பிரித்து சூழ்ந்திரான் என்ற விருட்ச குடி
கொலை குடும்பம் அனைத்திற்கும் சோராது நின்று பொதுப்பட ஈந்து திரும்பி ஓடி ஆங்காங்க சென்று பாதுகாத்து வரும் ஒரு தனி ஆணி வேரானது. அந்த விருட்சத்தினுடைய ஆணி வேறு ஒவ்வொரு கிளைக்கும் கொலைக்கும் கொண்டு போய் அதனோட உணவை எப்படி பரிமாறுகிறது அப்படிங்கிறத தெய்வம் நமக்கு ஒரு அரசனோட ஆளுகை கீழே அந்த குடிமக்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த அரசன் எப்படி செங்கோலாட்சி செய்கிறானோ அதே மாதிரி இந்த ஆணிவேரும் அதனுடைய கிளை கொடை அதுகளுக்கெல்லாம் தன்னுடைய அந்த உணவை அப்படி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குது அப்படிங்கிறத இங்க விரிச்ச தெய்வம் அவர்கள் அருளி உள்ளதை நம்ம பார்ப்போம். ஒரு தனியா ஓர் அரசு தலைவனானவன் தன்னுடைய ஆட்சியின் கீழ் அடைந்து சூழ்ந்திருக்கும் தனித்தனி ஊர் குடிப்படை யாவிற்குமே தம்முடைய நீதி நேர்மை திறல்கூட திரட்டி வைத்துள்ள கஜானாவிலிருந்து எடுத்து பொதுப்பட எல்லோருக்கும் ஈந்து பாதுகாப்பு சோராது நின்று அழித்து வருகின்ற கருவூலத்தினது மகளாண்மை தலைவனை எப்படியோ அப்படி போலவே நேர்மை உருவெடுத்து நின்று கொண்டிரான் என்ற பெறமுற்ற நேரானே வேரோடன்றியும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள மனைவி மக்கள் பிள்ளை குட்டி குழாங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனியே தலைவன் இருந்து கொண்டு தன் சம்பாதனை தேற்றினாலே எவ்வாறு சம்ரட்சணை செய்து பாதுகாப்பிட்டு வருகின்ற குடி தலைவனை போலவே தனித்தனியே பிரிந்து போய் ஆங்காங்கு நின்று விரிந்திருக்கும் வாது கொம்பு கொலைகளுக்கும் தன்னுடைய தன்மன்கார சம்பாதனை கொண்டு திரட்டி எடுத்துள்ள திரவியத்தை அனைத்தும் குசும்பி ஓடி ஊட்டி பாதுகாத்து வருவதற்கு தனித்தனியே நின்று கொண்டிருக்கும் பலவாம் சுற்றுப்புறத்து வேர்களும் இன்னும் இவ்வாறாக இயற்கையாக இயங்குகின்ற செயற்படி புரிந்து சோரா உதவி கொண்டு இயங்கி நிற்கும் மரம் வாதுகள் கிளைகளும் கொம்பு கொப்பு கொலையிலைகளும் அதன் மேல்பட்டை உள்பட்டைகளும் அதற்குள்ளாக விளங்கும் சவ்வு சதை சவ்வு நரம்பு சவ்வு வழுக்கை பொட்டு சவ்வுகளும் நெலி நரம்பு சவ்வுகளும் அக்கினி நட்சத்திர ஆவினை வாங்கி கர்ப்ப வடிவு உண்டாக்குவதற்கு வருடந்தோறும் ஏங்கி நிற்கும் நடுவழி சோறும். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கெல்லாம் அந்த ஆணிவேர் எப்படி கொண்டு போய் கொடுக்குதுங்கிறத ஒரு அரசன் எப்படி அந்த நாட்டை பாதுகாக்கிறாங்கிறத ஒப்பிட்டு நமக்கு விளக்கமா கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அக்கினி நட்சத்திர ஆவினை வாங்கி கர்ப்ப வடிவு உண்டாக்குவதற்கு நம்ம வருடந்தோறும் அந்த மே மாசத்துல அக்னி நட்சத்திரத்தினால வெயில் எவ்வளவு கடுமையா இருக்கு. நம்ம சொல்றோம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு, வெயில் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு நம்ம இதா இருக்கு. ஆனா ஒவ்வொரு மரமும் அந்த அக்னி நட்சத்திரத்துக்காக ஏங்கி வருடந்தோறும் காத்துட்டு இருக்குமா. ஏன் அப்படின்னா அது கர்ப்ப வடிவம் தாங்கி அந்த அதோட இனத்தை பெருக்கிறதுக்காக பூ பிஞ்சி காய் பழம். நம்ம அந்த வெயில் நேரத்துலதான் மாம்பழ சீசன் சொல்லுவோம், பழாப்பழ சீசன்னா அந்த நேரத்துலதான் எல்லா இதுவுமே வரும் இல்லையா. அப்போ அந்த மரத்துக்காக அந்த விருட்சத்திற்காகவே அந்த அக்னி நட்சத்திரம் வருடந்தோறும் அந்த மே மாதத்துல மே ஜூன் அந்த அக்னி நட்சத்திர வெயில் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அந்த விருட்சத்திற்கும் அவர்கள் ஆண்டுதோறும் தவறாம அந்த அக்னி நட்சத்திரம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அக்னி நட்சத்திர ஆவினை வாங்கி கர்ப்ப வடிவு உண்டாக்குவதற்கு வருடந்தோறும் ஏங்கி நிற்கும் நடுவழி சோறும் துளிர் அரும்பு பூ பிஞ்சி காய் பழங்களும் இவ்வாறு பல கோடியாக இருக்கும் பிரிவுகளில் ஒவ்வொன்றிலும் வேறு வேறான நிறங்களும் வேறு வேறு சின்னங்களும் வேறு வேறான இலக்கங்களும் வேறு வேறு காரசார கொல்லப்பட்டவை தள்ளப்பட்டவைகளும் வேறு வேறாகிய அழகின்மைகளும் வேறு வேறு இணைக்கப்பட்டவைகளும் தணிக்கப்பட்டவைகளும் வேறு வேறு குளிர்ச்சியும் வேறு வேறு வெப்பங்களும் இன்னும் இவை போல் உட்பிரிவுகள் அனந்தம் தனித்தனியே தோற்றத்தில் நிலை முழுதும் இருந்து கொண்டு விளங்குவதாகிய அவை அனைத்தும் மேலே கூறியுள்ள ஒரு சிறிய வித்தினுள்ளே விலகி வெளிவிட்டு வரைந்தும் நெளிந்தும் நேர்கோட்டில்
கொண்டும் கூர்கொண்டும் அதன் உருமாறியும் நிறமாறியும் ருசி மாறி கனமாறி அதன் இனமும் மாறி சுருண்டு திரண்டு மிக நுணுகி திருட்டு இருந்து கொண்டிருக்கின்றது. யாவருக்கும் எட்டப்படாத ஓர் தூரத்தில் இருக்கின்றதினுள்ளே நாம் மேலே கூறி வந்துள்ள பொருள்கள் பூராவையும் நிஜமாகவே வெளியாக்குவதற்கு உள்ளடங்கிக் கொண்டு வைத்திருப்பதினாலேதான் அது ஒரு சின்ன சுரூபமாக இருந்தாலும் பல தத்துவங்கள் கொண்டிருப்பதினாலேதான் அதனை வித்து என்னும் நாமம் கொண்டிருக்கின்றது. அப்போ வித்துங்கிற நாமம் எதற்காகங்கிறது இவ்வளவு விரிச்சு அவங்க சொல்றாங்க. இத சொல்லல அப்படின்னா நமக்கு தெரியுமா? அப்ப இத்தனை இந்த விருட்சத்தினுடைய இத்தனை ரகசியமும் அந்த வித்தினுள்ளே அடக்கி வச்சிருக்காங்க. இத தெய்வம் நமக்கு குறிப்பிடலன்னா நமக்கு ஏதாச்சும் அது உள்ள நடக்கிறதெல்லாம் தெரியுமா? இல்ல. இது எல்லாமே அகமயத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? அப்ப அந்த படைத்த கர்த்தாவே அவர்கள் சொல்லலாம் ஒழிய இந்த ரகசியம் நமக்கு தெரியுமானா தெரியவே வராது. அவர்கள் அந்த மரத்திலிருந்து அந்த ஆணி வேரோட செயல் அது எப்படியெல்லாம் அது அந்த விருட்சத்தை வளர்க்குது அப்படிங்கிறத நமக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த அரசுகோள் ஆண்ட அந்த அரசன் எப்படி தனது குடிமக்களுக்கு எவ்வாறு அவன் பாதுகாத்து அவங்கள வாழ வைப்பானோ அது மாதிரி அந்த வேர்கள் அதுக்கு இருக்கிறதுக்கு சின்ன சின்ன வேறு ஒவ்வொன்றும் கிளை ஒவ்வொன்றும் எப்படி விரிச்சு சொல்றாங்கிறது இத படிக்கும் போது நமக்கு அதோட ரசனையெல்லாம் நமக்கு புரியுது. இதே இது இன்னொரு இடத்துல அவங்க அகிலவளம் வரும்போது அந்த வீரான ஏரிய பத்தி ஒரு அவங்க குறிப்பிடுறாங்க, சித்தரிக்கிறாங்க. ஒரு பிரபுவானவன் செல்வம் அனைத்தையும் காமாதி அலங்கிறதால் கொள்ளையடித்து தனது குடும்பத்தினது செல்வத்தினை வரம் பண்ணி கொள்ளும் ஓர் அழகிய தாசியினை போன்று நீர்முடி தரித்த காவேரி அரசனின் செல்வ நிதி அனைத்தையும் வடவா நதி மூலமாக தன் வசப்படுத்திக் கொண்டு தனது நீர்வள நிதியத்தை குடக்கடல் வரைக்கும் 25 மைல் சோரமாக விரித்து பசும் செல்வ மோக எரிவளம் பண்ணிக்கொண்டு வெள்ளாற்றிலிருந்து மன்னார்குடி வரைக்கும் நீண்டு உயர்ந்த மேடையில் பசுங்களாவ தரிக்கினங்கள் வைத்து இணைக்கப்பெற்ற அழகிய அணையில் கம்பீர உல்லாசத்துடன் சாய்ந்து கொண்டிருக்கும் சமுத்ரா தேவியின் குமாரியாக விளங்கும் வீராண தேரியும் கடந்து இந்த இடத்துல அந்த காவேரி அரசனுடைய அந்த நீரெல்லாம் வாங்கி இது அதோட சந்ததிகளை பெருக்கி 25 மைல் வரைக்கும் விசாலமாக விரித்து அந்த சமுத்ரா தேவி அப்படியே படுத்திருக்க மாதிரி இங்க வர்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த அற்புதத்தை எல்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய அந்த தெய்வ புலமை எப்படி இருக்கிறதுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அத படித்துதான் நம்ம அனுபவிச்சுக்கணும். அதை நீங்கி சிதம்பரம் சீர்காழி எல்லாம் சென்று பல காலங்கள் கடந்து அந்நில வனஞ்சிறந்து நன்னிலம் விட்டு ஆடுதுறை வழியாக அன்றிலும் வேறு போலும் உடலும் உயிரும் போலும் குருபிரானும் குமார குபேரரும் முத்துப்பட்டினத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். அந்த இடம் அவர்கள் செல்லும் போது அதை பற்றி அவர்கள் விவரிச்சு நமக்கு காட்டுறாங்க. அவங்க இது மாதிரி எடுத்து சொல்லலன்னா நமக்கு அதை பத்தி கேட்க தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது இல்லையா? அப்போ அவர்கள் அகில வரும்போது இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுங்கிறது அந்த கவிநடையோட அதனோட வர்ணனைய அழகே ஒரு சிறப்பா இருக்கு. அவர்களுடைய கருணையை நம்ம என்ன நினைக்கிறது? இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இப்ப மனிதனுக்கு நம்ம சுகப்படணும்னே ஒரு கடுமையான வேலை செய்யறோம். கடுமையான வேலை செஞ்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அதுக்காக ஒரு மரத்தையே உண்டாக்கிருக்கேங்கிறாங்க. அது என்ன மரம் தெரியுமா? இலவம்பஞ்சி மரம். இலவம்பஞ்சி. அந்த இலவம்பஞ்சி மரம் வேற எதுக்குமே பயன்படாதான். அதாவது விறகுக்கோ இல்ல அந்த வீடு கட்டு பயன்படுத்துறோம் அதெல்லாம் எதுக்குமே படாது. வெறும் அந்த பசிக்கு மட்டும்தான். அப்போ இந்த மனிதனை எவ்வளவு ஒரு இதா அவங்க எவ்வளவு கருணை கொண்டிருக்காங்க. அப்போ அவங்களோட கருணை நம்ம என்னன்னு சொல்றது? அடுத்து
தெய்வம் அவர்கள் பழஞ்சாலை பொன்னரங்கத்தை விட்டு வலசு வாங்கி வந்ததும் புதிதாக மெய்வழி சாலையை ஸ்தாபிதம் செய்வதற்காக பல இடங்களை ஆய்ந்து பார்க்கிறார்கள். கடைசியாக இப்பொழுது நம்ம உண்டு பண்ணி உள்ள ஊரமலை காடு தான் அவர்களுக்கு பிடித்திருந்தது. இந்த காடுகளில் முதலில் எப்படி இருந்தது அப்படிங்கறத வான்மியத்துல குறிப்பிடுறாங்க. இந்த ஊரமலை காடு நெட்டரவினங்களாகிய விச ஜந்துக்களும் மிருக இனங்களும் செடி கொடி கல்லு முள்ளுகளும் பாறை படுக்கைகளும் எங்கும் ஜலமின்றி தோற்றமாக காணும் வனாந்தரத்திற்கு உலகிற்கும் இளங்கோடி கோலங்களுக்கும் மக்களுக்கு தெல்லிய பேரறிவினை அளக்கும் கஜானாவினுடைய கத்தரும் மகாநுட்ப நுண்ணிய மதியினையுடைய மெல்லிய மினிகிய திருமேனிய இகத்தும் சகல ஐஸ்வர்ய நிதிகளின் வேற்றிகளும் தம்பன்னராக இருந்து வரும் காலத்திலே அவ்வெருமை ஓங்கும் மனாந்தரத்தின் கண்ணே போய் குடியேறி இருப்பதற்கு தனியே அவர்களுக்கு மட்டும் இனிய எண்ணம் வந்ததானது என்ன காரணத்திற்காக என்ற அடையாளங்களும். அப்போ இந்த ஊரல்மலை காட்டுக்கு வரும்போது அங்க என்னென்ன விச ஜந்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. இதே நம்ம ஆதிமே உதய புராணத்திலையும் வாசனத்துல ஊரல் மாமலை மேகோர மற்றவர் ஊரும் பாவனாட்சி கூடங்காட்டினை 6000 தந்த தெய்வாங்கியே 6000 தந்த தெய்வாங்கியே சேராமை வழி சாயன்றீட்டினார். இந்த பாபநாஜி வயல இந்த காடை 6000 ரூபாய் கொடுத்து அவங்க கிரயத்துக்கு வாங்குறாங்க. இங்க ஃபுல்லா காடு இது மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்றாங்க. இத பொன்னரங்க பூமியிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. காட்டினை வெற்றி கருவறுத்து அதில் போட்டையுண்டாக்கியே சாலை செய்ய பாட்டாளி அந்தங்கள் மக்களுடன் கூட பாடது நபரோயாமல் காடது வெற்றியே காண காந்தந்திலே காயும் கதிரவன் வெப்பரிலே தேடரை போலவே மக்களுடன் கூடி பார்த்தீரும் கஞ்சியருந்துவார்கள் ஓயாது என் வகை நாகங்களும் அங்கே ஒன்றோடொன்றொரு உலகரிக்கும் தீய கண் தாரை வீரியம் கொண்டெறியும் தீண்டியதில்லை அந்நாள். அப்போ அந்த காடை எவ்வளவு கொடுமையான அந்த நாகங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் அவங்க சுத்தம் பண்றாங்க. சுத்தம் பண்ணி இங்க மக்கள் வாழக்கூடிய அந்த இடமா அவங்க இது பண்றாங்க. தெய்வ உத்தரவு கூட இருக்கு. இந்த நாகங்களுக்கெல்லாம் வாய் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையும் இங்க பாம்பு தீண்டுறது கிடையாது. இது அது இங்க ஊரல்மலை காடுக்கு வந்த தேதி பாத்தீங்கன்னா 15/1/1942 இங்க வராங்க. புதுக்கோட்டை ஜில்லா ஊரல்மலை காடு பாபநாச்சி குளம் கல்யாண சுந்தரம் நிலத்தே ரூபாய் 6000க்கு கிரயம் வாங்கிக்கிறார்கள். அப்போ அவங்க இங்க வரும்போது இது அடர்ந்த காடாகவும் ஒரு பாலைவனமாகவும் தான் இருக்கு. இங்க நீருங்கிறதே தண்ணிங்கிறதே இல்லாம ஒரு வறண்ட பாலைவனமாக தான் இருக்கு. ஆனா தெய்வம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாபநாச்சி வயலுக்கு வரும்போது
ஐப்பசி மாதம் ஆகையால் கனத்த மழை 50 வருடத்தில் அதுபோல மழை பார்த்ததில்லை என்று ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் பேசுறாங்க. தெய்வம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு மழை இங்க பொழிந்திருக்கு. அவர்கள் படைத்த கர்த்தா அல்ல, அவங்க இருக்கும் போது எல்லா இடமும் எப்படி இருக்கும், செழிப்பாக தான் இருக்கும். அப்ப சுற்றுப்புற இருக்க கிராமம் அவ்வளவு பேரும் அவ்வளவு சந்தோஷமா கிராமவாசிகள் தப்பட்டை அழித்து தாளம் தப்பட்டை எல்லாம் வச்சு அவங்க தெய்வத்துல குதூகலமா அவங்க இந்த கிராமத்துக்கு அழைச்சு கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கறத ஒரு வரலாறும் இங்க பாக்குறோம். இவ்வளவு பாலைவனம் போன்ற இடத்தை இப்போது தெய்வம் அவர்கள் மக்கள் குடும்பத்தோடு வசிக்கக்கூடிய ஒரு ஆசிரமமாக மாற்றி உள்ளார். அப்ப இதற்கு எடுத்து அவங்க பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல அப்படின்னு நம்ம இங்க இந்த பொன்னரங்க கும்மி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த சாலை எப்படி இதை அமைச்சாங்க, என்னெல்லாம் இருந்தாங்கிறத அவங்க குடிமக்களோட சேர்ந்து எப்படியெல்லாம் அவங்க இந்த ஊரை உண்டாக்குறாங்கிறத அந்த பாடு ஃபுல்லாவே அந்த கும்மி பாட்டுல ஃபுல்லாவே இருக்கும். அதை நீங்க இத நினைச்சுட்டே அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். இங்க இன்னும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இங்க வெளிவந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது காட்டிலேதான் மகிமை பொறிந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வெளியாகி தேவாலயமானது உருவாக்கப்பெற்றது. கருங்கல்லால் கட்டப்பெற்ற தேவாலயத்தை விட தென்னோலையில் வேயப்பட்ட தேவாலயத்தின் மகிமையோ சொல்ல ஒண்ணுள்ளதாக வியக்க வைப்பதாக இருக்கிறது. அப்போ அவங்க பழஞ்சாலையில மதுரையில கல்லால கட்டடம் கட்டினாங்க இல்லையா? ஆனா அங்க கொஞ்ச நாள் தான், அதாவது 1 வருடம் 2 மாதங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இங்க வந்துட்ட பிறகுதான் எல்லா தீர்க்க தரிசனமும் வெளியாகுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த இடம் தாங்கிறது முன்னாடியே குறிப்பிட்டு வச்சிருக்காங்க இல்லையா? ஆனா தெய்வ சொல்லும் போது ஒவ்வொரு இடமா நான் போய் பார்த்தேன், எனக்கு மனசுக்கு புரியல, இதுக்குன்னு இங்க உட்கார்ந்தேன், ஆனா இதுக்கப்புறம் நம்மளால போக முடியாது, சம்மன் அகன்றுச்சு அப்படின்னு நம்ம ஒளிநாடாவெல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா தீர்க்க தரிசனம் பூராவுமே இந்த இடத்த குறி வச்சுதான் எல்லாமே வந்திருக்கு. அப்போ இந்த இடம் எவ்வளவு உன்னதம்ங்கிறது பாருங்க. அதாவது காலமும் இடமும் நேரம் கைக்குள்ள அவங்க பாட்டையை சந்திக்கும் போது எப்படி வந்ததோ அதே மாதிரி தெய்வ செயல் ஒவ்வொன்றுமே எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். இன்னொன்னு இந்த பழங்காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தூது விடுறது சொல்லுவாங்க. தலைவன் தலைவிக்கு தூது விடுறதாகவும், அப்புறம் வானப்புறா தூது விடுவாங்க, கிளிய தூது விடுவாங்க, ஒரு ஆட்களை தூது விடுவாங்க. ஆனா தெய்வம் இங்க வந்திருக்கும் போது எது தூது வந்துச்சா, இந்த மலர்கள், இந்த சோலை வனத்துல இருக்க அந்த மலர்கள் எல்லாம் தூது விடுதான். அந்த மலர் அதனுடைய வாசனைய தூது விடுதான். அப்ப அது எப்படிங்கிறத இங்க பார்ப்போம். ஒரு மலரின் வாசத்தை நறுமணத்தை தூது விட்டதில்லை. யாரும் இது வரைக்கும் தூது விட்டதா நமக்கு தெரியாது. அப்ப தெய்வம் அந்த நறுமணத்தை ஒரு பாசுரமாக எப்படி எழுதிருக்காங்கன்னா, பருவதன் காட்டிலாங்கு பல்கலை பூத்த ஞானம் சபை கண்ணோற்ற விருச்ச ஜோதிகள் மேலோங்கும் நறுமலரிடங்கள் எல்லாம் நாங்களும் சபைக்கு ஆங்கு வருவன போன்ற ஆடல் வந்தன வாசம் தூதே. மலர்கள்லாம் தூது வருதான், நாங்களும் அந்த ஞான சபைக்கு வருகிறோம் அப்படின்ட்டு. அப்ப தெய்வம் அவர்கள் நடத்துகின்ற ஞான சபைக்கு விருட்ச ஜாதிகள் நறுமலர்களும் நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்று தெய்வத்திடம் நறுமணத்து வாசத்தை தூது விடுகின்றதா. இது மாதிரி அப்போ அந்த 5 பூதங்களும் அந்த மழை பொழிகிறது. அப்புறமா இங்க எல்லாம் சுத்தப்படுத்துறாங்க. 50 வருடத்துக்கு இல்லாத ஒரு மழை இங்க வருது. அதே மாதிரி பூக்கெல்லாம் வருது. அப்ப இந்த எல்லை எவ்வளவு ஒரு உன்னதமான எல்லை அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து நுணுகி பார்த்து ஒவ்வொன்றும் நிறுத்தி நிதானமாக படிக்கும் போது அதனுடைய சுவையே அனுபவிக்கும் போதுதான் தெரியுது. இன்னொரு சமயம் சன்னிதானத்துல ஒரு தடவை ஒரு தமிழ் புலவர் வராரு.
அவங்க தெய்வத்தை தரிசனம் பண்ணும்போது அவருக்கு இந்த மெஞ்ஞானத்தை பத்தி தெய்வம் எவ்வளோ எடுத்து பேசுறாங்க. ஆனா அவருக்கு கொஞ்சம் ஒரு மேட்டிமை எண்ணம், நம்ம தமிழ் புலவராச்சே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதுவுமே, அதாவது கணம் கொண்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. என்ன இவரு எதை சொல்லியே ஒரு ஒன்னும் அசைய மாட்டாரு அப்படின்ட்டு, சரி அவர் பாஷையிலேயே போவோம் அப்படின்ட்டு தெய்வம் கேட்கிறாங்க, நீங்க தமிழ் புலவராச்சே ஒரு 10 மரத்தோட பேர் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது அவரு மரங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு 4-5 மரம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரால சொல்ல முடியல, அப்படியே தடுமாறுறாரு எப்படி சொல்றது அப்படின்னு. அப்போ சபையில இருந்த நம்ம மூத்த பிறவியர் தாத்தா மெய்வழி உறங்காப்படி ஆனந்தர் இந்த தெய்வ பாடலை எடுத்து பாடுறாங்க. காவக சுதிர்வேல் வேம்பு கழா கோவில் பானை வெள்ளி தாவரம் பொன்னை தேத்தான் தனி விட தலை காஞ்சூரி மாவு நொச்சியோச்சியாலும் மதன காஞ்சோரி என்று பூவு பொங்கு புரசு சோகு பொழி புன்னை அத்தி சங்கே தங்கு மஞ்சனத்தி செங்க தோரி தோதுவரை நெல்லி தங்கரலி விழி பூளா தகரையோவரை விராணி எங்கனோ விரிந்த காட்டில் இடையிடை பாறை குன்றும் பொங்குட துணை காணாரோ உனகதி பள்ளத்தாக்கே. இந்த 2 பாசனங்களும் சபையில பாட போகும்போது இதுல 15 மரங்கள் வருது. அது ஒரு பாடலாகவே பாடவும் அவர் அசந்து போனாரு. எவ்வளவு மரங்களை எப்படி இப்படி ஒரு பாசுரமாகவே இது பண்ணினாங்கன்னோ இவர்கள் கண்டிப்பாக தெய்வமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு சாஷ்டாங்கமா மண்டி போட்டு வணங்கி தெய்வத்தை ஆசீர்வாதம் வாங்கினாராம். அப்பதான் அவருக்கு தெரியுது இவங்க பெரியவர்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு மரத்திற்கும் ஒரு அடைமொழி கூட கொடுக்காம இப்படி எழுதியிருக்காங்களே, அப்ப இவங்க யாரா இருக்கணும் அப்படின்னு அவருக்கு அப்பதான் பட்டிருக்கு. அவரோட அந்த மேட்டுமை போய் சாஷ்டாங்கமா தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க வணங்கி அவங்க சென்றதா இங்க ஒரு சரித்திரம் இருக்கு. அடுத்து காக்காம்பு மலர்ந்திருக்கும் ஏரிக்கரையில் தெய்வம் அவர்கள் ஆசிரம் வைத்திருப்பார்கள் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் இங்க வந்துதான் வெளியாகிறது. அந்த ஏரிக்கரையில் உள்ள காசாம்பூக்களின் நிழல்கள் ஏரியின் தண்ணீரில் விழுகின்றன. அந்த ஏரியின் கரையில் மேல் நடந்து செல்வார்கள். அந்த ஏரி கரையின் மேல் நடந்து செல்பவர்கள் மீது அந்த காசாம்பூ நிழல்கள் பிரதிபலிக்கின்றன. அது பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும். அதே ஒரு பாத்திரத்துல தெய்வம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஏரி கால் மடு ஒரு கரை எங்கும், ஏரி கால் மடு ஒரு கரை எங்கும் மீறியே காதாமும் மடே தோம்புங்கள் ஏரிக்கரையில எப்படி அந்த பூ இருக்கும், அந்த இடத்துல எப்படி வாழ்வாங்கிறதும் ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. மேலும் மேலும் உள்ள போய் படிக்க நமக்கு ஆச்சரியமாகவும் ஒரு அதிசயமாகவும் நம்ம அறிவு துளங்கும் போது அதனுடைய பூரிப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. விஞ்ஞானிகளுக்கு வாழ்க்கைக்கு இந்த காடு எவ்வளவு அவசியமா இருக்குதுன்னா, அவர்கள் நம்ம கூட பேசுவதையோட அவர்களுக்கு தவத்துல ஏறுறதா அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம தெய்வமும் அடிக்கடி தவத்துல இருக்கிறதுக்கு தான் பிரியப்படுவாங்க. அனந்தாதி தேவர்களாடிய நம்முடைய பிறவியரை
மெய்ப்பொருளை பெற வேண்டும் என்ற தெய்வ சட்டத்தை மாற்றி வைப்பதற்காகவும் நமது தெய்வம் அவர்கள் தவம் செய்வதற்காக நைமிசாரண்ய மனம் சென்றிருக்கிறார் இல்லையா? இப்ப அனந்தாதி தேவர்கள்லாம் உடல் பொருள் ஆவி தத்துவம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அப்ப அவர்களுக்காக தான் நம்ம தெய்வம் அவர் தினந்தோறும் தவம் சென்று நமக்கு அந்த நித்திய அந்த பெருவாழ்வை நமக்கு அளிக்கிறார்கள் இல்லையா? இதே ஒரு பாசுரத்துல எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, மனஞ்செரும் பழமை ஞானம் வரும் வழி மொத்தயாக்கும் வனஞ்செரும் மாசி நித்தம் வந்து போவதும் சரதம் வனஞ்செரும் ஆசையின் நாள் வந்தது கலைகள் ஆற்ற நோய் நல்ல நாளென அறிவர் மேலோ மொந்த நாளது முன்னாலும் மொத்தூலம் பட்ட நாளும் இந்த நாள் அன்னத்தாலே இனிதுவ வைத்த பாடன் பிந்தின் வேகிலையார் பட்ட வெங்கலை படைத்து மாற வந்தது வனங்கள் போறோம் வரும் பிற பருவீர் மக்கள். அவங்க வனம் செல்வதற்கு தான் அந்த சித்தர் புத்தர்லாம் ரொம்ப பிரியப்படுவாங்களாம். தவத்துல இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கறத இங்க பார்த்தோம். இந்த ஊரல்மலை காட்டோட அழக தெய்வம் எப்படி குறிப்பிடுறாங்க இந்த சாலைவள நாட. ஊரல்மலை கதிர்ந்து மடை திறந்து பாயும் ஓடு ஓடலோடை மணல் பண்ணை போட்டு காணருங்காதானாவல் தெரிந்து போக்கி கீழே விரிந்து தின காவி பறந்து சிந்தும் தாரல் வனம் தனிலொருக குன்றை தேவி தனது குலத்தில மலர்கள் திறந்து மொய்ப்ப ஓரமெல்லாம் திலையோட குரல் விரித்த தொற்றவர்களான் மற்றோர் காணர் போன்றோம் மலை கசிந்து பூனல் வருகும் அடவிக்குள்ளே மலர்கரை இதழிலம் வெயில் காலத்தே புலம்பெரிய தலைவனிரு தருமொழிப்ப குமரருடல் குளிர்ந்து கூரை தோட கண்ட நிலங்குடிந்த ஜலம் போலும் நீரூர் பண்ணம் நிறைந்த கொட்டியாம்பருடன் நெய்தல் பள்ளி நிலவுதை வலம் பாசம் பாதிக்கும் நீண்ட ஊரல் வளைந்து கூரை சதையும் வாழ்வே. இந்த ஊரல் மலையோட அந்த சிறப்பை இந்த பாசுரத்துல அப்படியே படிச்சு சித்தரிச்சிருக்காங்க. மயூரநாத சன்மார்க்க வருகை அந்த தீர்க்க தரிசனத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. காட்டில் காலிட்டு கொண்டாண்டி இந்த காரணி சாலையில் காட்சி தந்தாண்டி காட்டிலே முட்டையிட்டாண்டி அதை கவனமாய் அடை காத்து பொறிக்க போராண்டி. இந்த மாதிரி எல்லாம் அவங்க தீர்க்க தரிசனம்லாம் அப்பப்ப வெளியே இருக்கு நமக்கு.
பாளையம். இந்த மெய்வழிச்சாலைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சத்திய தேவ பிரம்ம குலத்தினர் பாளையம் என்ற திருநாமம் சூட்டி சாலை முகப்பில் ஒரு போர்டு உத்தரவின்றி உள்ளே போகாதே என்ற பெயர் பலகையும் எழுதி வைக்கிறார்கள். மெய்வழி சாலை என்னும் பெயர் கொண்ட அந்த திருவர நவநீதி திருத்தலத்தை நடுநாயகமாக அதன் மையத்தில் ஆண்டவர்களால் நிர்மாணிக்க பெற்ற பொன்னரங்கல் தேவாலயமும் 64 அடி உயரமுள்ள கொடிமரமும் உண்டாக்கி திருவிழா காலங்களில் பூராங்கொடி ஏற்றியும் இதர காலங்களில் பிறையுடன் கூடிய கில்லாம வெள்ளை கொடியும் ஏற்றியும் மற்றும் பல திருவிழாக்கள் தீர்க்க தரிசனப்படியே கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்க வேலையில் தூள்முளைகள் மெய்யா நின்று வள்ளிருளை மாய்க்கவென்று முன்னோரானில் காலையிடம் சூரியனும் முழு நிலாவும் கலந்து முடிவு கட்டிவிட்ட காரணத்தினாலே அந்த காட்டுல அவங்க ஆசனம் விட்டு இங்க இருக்க அந்த விஷ ஜந்துக்கெல்லாம் அவங்க சுத்தப்படுத்தி இங்க ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்துறாங்க. அப்போ அவங்க காட்டில் வாழும் கடும் பொழியும் விஷ பாம்புகள் ஏன் இறைவனால் படைக்கப்பெற்றன என்பதை மனு குலத்திற்கு எடுத்து காட்டிய ஆதி மனுமகனாகிய நம் குல தெய்வத்திற்கு ஆடு மேய்ப்பு தொழிலாபரணத்தை கை கொண்ட மேட்டிமை என்னும் கொடுமை தரித்திரையும் மனுக்கோலத்தை விட்டே அகல வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய வளர்கையிலாய வள்ளலுக்கு திணைத்துணை நன்றி செய்யினும் அதை பனைத்துணையாக கொள்வர் பெரியர் என்பது போல அவர்களுக்கு இணங்கினோம் என்றே ஒரே செயலாக நம் சிரஞ்சீவி பட்டத்தை சூட்டிய பெருமானுக்கு அவர்களுக்கு இணங்கினோம், அவர்களுக்கு இணக்கமாக இருந்தால் போதும் இல்லையா? அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க? சிரஞ்சீவி பட்டத்தை சூட்டுறாங்க இல்லையா? நடந்தறியா பெருங்காட்டில் நல்வழி இதன வியந்து நயந்து காட்டி விடிந்தன நமது முகம் தனை நோக்கி விளம்புகின்ற வேத குன்றை. அப்ப அந்த வேத குன்றாகிய பெருமானுக்கு வெள்ளி விழா நாட்டும் கள்ளி முருகாட்டி வேந்தராகிய வெண்ணோய் நிற்கும் ஆதி உதய பூரண வேதாந்த செம்மலுக்கு யாரும் புக முடியாத திருமறை காட்டி பூட்டி திறந்து அங்குள்ள காட்டு செல்வங்களை எல்லாம் போதுமானவரை அனுபவித்துக் கொள்ளுங்கோ என்று ஆசீர்வாத ஒளிவாய் உரைத்து அனுபவிக்க செய்து மேலும் கிளைகள் கீழுமாக பறந்திருக்கும் பொற்பகந்தி விருட்சத்தை கற்பக விருட்சத்தை தரிசிக்க செய்த தனிப்பெரும் கருணையாளராகிய நம் குலகுரு தெய்வ திருப்பாதத்தை வணங்கி, அதாவது தனக்கென வாழாமல் தன்னலமின்றி காடுகள் எவ்வாறு மனுக்குலத்திற்கு பயன்படுகின்றனவோ அவ்வாறே நாமும் நம் தெய்வத்தை நோக்கமாகிய இந்த உலகத்தை உய்விக்கும் செயலுக்காக நம் உடல் பொருள் ஆவியை பயன்படுத்துவோம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு தெய்வத்தை போற்றி வணங்கி நமஸ்காரம்.